வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது, பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும், தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும், லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 29/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்று எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல
இருகரம் கூப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு.